பக்கம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். மற்றவெல்லாம் படுற கஷ்டத்தை விட பெரும் கஷ்டப்படுறேன். ஆஃபீஸில் கஷ்டப்படுறேன், இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கலாம். அவ்வளோ கஷ்டப்படுறேன், கடுமையாக உழைக்கிறேன். மற்ற எல்லோருடைய பெரிய ஆளாக நான் வந்திருக்கணும், ஆனால் நான் வரேன். இந்த வருத்தம் எவ்வளோ பேருக்கு இருக்கு. என் உழைப்புக்கேற்ற உயரத்தை நான் தொடவில்லை, எனக்கு மட்டும் என் கடவுளை இப்படி நடக்குதுன்னு போய் திசையில் செலுத்தப்படுகிற அறிவு. இன்னைக்கு அறிவோடு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தன் அறிவை எந்த பாதையில் செலுத்த வேண்டும் என்ற புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த இலக்குகளை அடைகிறார். தொடர்ச்சியாக கடினமாக நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், யாருமே என்ன புரிஞ்சுக்கல, யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னா எவனும் உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கல மாட்டான். இல்லை, கேமராக்கு கரெக்டாக ஃப்ரேமில் இருக்கணும், ஆடியோ கரெக்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ 6 கேமராக்கு கரெக்டாக தெரியணும். இடையில இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து என்ன எடுக்கிறாருன்னு தெரியல, இவர் சுற்றி சுற்றி வராது. சரி, அங்கே பின்னால் ஒரு ஆள் நிற்கிறார், சுற்றி இப்படி நின்றுக்கிட்டு பேசு அப்படின்னா எப்படி பேசுறது? என்ன வாங்கினே போதுங்க, நான் தானே இது. அதுவும் இவரெல்லாம் லாஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி 110 ஃபோட்டோ எடுத்தார். உள்ள மொத்தம் 10 பேர் இருந்தாங்க, 100 ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படின்னே தெரியல. நம்ம ஊரில் தான் ஆள் 5 பேர் இருப்பாங்க, 50 ஃபோட்டோ எடுப்பாங்க. முதல்ல ஒரு கேமராமேன் எடுப்பார், அதுக்கப்புறம் கேமராமேன் நம்பிக்கை இருக்காது, அவர் செல்ஃபோனை கொடுத்து எடுப்பார். அப்புறம் அவர்கிட்ட நம்பிக்கை இருக்காது, இவரே ஃபோன் வாங்கி ஒரு செல்ஃபி சார். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை எடுத்துங்க 4 கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஃபுல்லாகி அந்த அதெல்லாம் உட்காந்து அழிக்கிறது. அப்புறமா உள்ளே எடுத்ததை வெளியில் வந்து அழிக்கிறது. ஓகே, என்ன தலைப்பு? எங்கே போகிறோமா? ஓகே, எங்கே போகிறதில்ல, வாழ்க்கை எங்கே தாண்டா போகுது. அடிக்கடி இப்போ ரீசெண்டாக நம்ம கேட்கக்கூடிய நியூஸில் வரக்கூடிய ஒரு டயலாக்ல ஒன்று இல்லை, வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியலையே. மற்றவனுக்குலாம் அருமையாக இருக்குது வாழ்க்கை, நமக்கு மட்டும் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்னே தெரியலையே அப்படின்னு வடிவில் சொல்லக்கூடிய ஒரு மீமை அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்க்கைடாது அப்படின்னு ஒரு டயலாக் இல்லையா. சின்ன வயதிலே வாழ்க்கை சலிப்பு தட்டுது. நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது பற்றின ஒரு பெரிய குழப்பம் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரிட்டையர்ட் ஆகிட்ட கொஞ்சம் பெரியவங்களாம் பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ சாய்ஸஸும் இல்லை, இவ்வளோ பிரச்சனைகளும் இல்லை. வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு மட்டும் விஷயம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குழப்பம் இருக்காது. ஒரு கருப்பு கலர் சட்டை, ஒரு வெள்ளை கலர் பேண்ட்டு, ஒரு வெள்ளை கலர் பேண்ட், ஒரு கருப்பு கலர் பேண்ட்டு, ஒரு 2 வெள்ளை கலர் சட்டை, இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பமே இருக்காது. அலமாரி நிறையா ஒரு 50 சட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது அதுவும் 10 பத்தாதுன்னு தெரியாது, எதை கடைசியாக போட்டோம் போடாதுன்னு தெரியாது. கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் கை மடிக்கிறதுக்கு ஒரு கலரும் மேலே போட்டுருக்கப்போ ப்ளூ மாதிரி ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மடித்து வச்சுருக்கையில இந்த கலர் தெரியலை, பிரித்து பார்த்தோம்னா இந்த கலர் தெரியுது, கடைசியாக ஒரே ஒரு சட்டை தான் எங்கிட்ட பொட்டியிலே இருக்குது. அப்போ வாழ்க்கையில் when there are more choices, இந்த தலைவர்களுடைய பெரிய பிரச்சனை நம்ம லைஃப் எங்கே நோக்கி போகுதுங்கிற குழப்பம் நமக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வாய்ப்புகள் குறைவாக இருந்தப்ப அது வேறு மாதிரியான சிக்கல்களை தந்தது. தனக்கு பிடித்த ஒன்றை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு காலகட்டம் கொஞ்சம் சங்கடமான காலகட்டம். ஆனால் குறைஞ்சபட்சம் நிம்மதியாக இருந்தது. ஒருத்தர் பெருசாக குழப்பிட்டு தான் போயிட மாட்டான், ரைட்டு தானே? 4 பேர் கருப்பு பேண்ட்டு போட்டு வருவாங்க, 4 பேர் வெள்ளை பேண்ட்டு போட்டு வருவாங்க. பிரச்சனை ப்ரௌன் கலரில் ஒரு பேண்ட் வச்சுருப்பாங்க, 2 செருப்பு வச்சுருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கட்டிட்டு போகிற அதே புடவையே எதிர்த்தாப்புல யாராவது கட்டிட்டு இருந்தால் ஒரு அம்மா வீட்டுக்கு போயிடுது திரும்ப. ஏன் அப்படின்னா, இல்லை நான் கட்டிட்டு வந்தது அவனும் கட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு கடையில் குறைஞ்சபட்சம் 10 சேலையாக இருக்கும், 10 பேர் கட்டியிருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க ஏதோ ஒரு ஊரில் யாரோ கட்டியிருந்தா பரவாயில்ல. அப்போ நமக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும், நம்ம பெஸ்ட் ஆஃப் த பீப்புளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் பெஸ்ட்டாக இருக்கணும், நம்முடைய கணவர் பெஸ்ட்டானவராக இருக்கணும், மனைவி பெஸ்ட்டானவங்களாக இருக்கணும், நண்பர்கள் பெஸ்ட்டானவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்டான லைஃப்பை நோக்கி நம்ம நகர்றப்ப என்ன சிக்கல் வந்துடுது அப்படின்னா, நம்ம போகிற டைரக்ஷன் சரியா தப்பா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். மற்றவெல்லாம் படுற கஷ்டத்தை விட பெரும் கஷ்டப்படுறேன். ஆஃபீஸில் கஷ்டப்படுறேன், இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கலாம். அவ்வளோ கஷ்டப்படுறேன், கடுமையாக உழைக்கிறேன். மற்ற எல்லோருடைய பெரிய ஆளாக நான் வந்திருக்கணும், ஆனால் நான் வரேன். இந்த வருத்தம் எவ்வளோ பேருக்கு இருக்கு. என் உழைப்புக்கேற்ற உயரத்தை நான் தொடவில்லை, எனக்கு மட்டும் என் கடவுளை இப்படி நடக்குதுன்னு போய் வேண்டவங்களாம் எவ்வளோ பேர். சும்மா கூச்சப்படாமல் கை தூங்க. ஒரு ஆள் 2 கையும் தூக்கிட்டாப்ல, நான் தூக்கிடுறேன். அப்போ எல்லோருக்கும் என்ன தோணுது அப்படின்னு கேட்டோம்னா, நான் சரியாக உழைத்து கொண்டு இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையை சரியான பாதையில் போக மாட்டேங்குது அப்படின்னு. சில பேர்லாம் பார்க்குறோம், திடீர்னு நேற்று வந்த மாதிரி இருக்காங்க, பொசுக்குன்னு மேலே வந்துடுறாங்க, காண்டாவுது. கூடவே இருந்தான், கூட இருந்த குமார் மாதிரி அவனுக்கு ஒன்றுமே தெரியும். பாஸ் 10th நான் தான் பாஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், என்னெல்லாம் அவன் பாஸ் ஆனான். பார்த்தா எனக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆனோட எங்கிட்டே வந்து நிற்கிறான். அவங்ககிட்ட பைக் வாங்கி ஓசியில் போகிறப்பெல்லாம் எனக்கு வதக்குது. வண்டியை விட்டு நம்ம குதிச்சுடுவோம், அவனால வண்டி மட்டுமாவது அடிபடட்டும்னு அவங்க மேலே அவ்வளோ ஆத்திரமது. எல்லோருக்கும் வாழ்க்கை எளிதாக நடந்து விடுகிறது, என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் சிரமத்தோடு இருக்கிறதுங்கிற ஒரு கவலையும் ஆத்திரமும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லோருக்கும் திறமை இருக்குல்ல, ஏன் சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான்?
அதிர்ஷ்டம் இல்லையா? முற்பிணை என்னது, முற்பிறவியில் செய்த பயன். இல்லை அவங்க அம்மா அப்பா காசு வச்சுருக்காங்க, இல்லை அரசியலில் ஆள் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆள் இருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் ஆள் இருக்கு, அவனுக்கு ஒரு முரட்டு ஜாதகம், இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லணும் இல்லையா? நாம ஏன் நடக்கலை, நமக்கு ஏன் தோற்று போகிறோம்? அவனை விட நல்லா உழைக்கக்கூடிய ஆள், அவரை விட நன்றாக படிக்கக்கூடிய ஆள், அவரை விட சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய ஒரு ஆள், நம்ம அவர் அளவுக்கு வர முடியல. ஏன்? நமக்கு பிறக்கும் போதே ஜாதகம் சரியில்லை, தலையில் எடுத்தோடனே தப்பாக எழுதிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் நமக்குன்னு எவனும் ஒத்துழைக்கிறதுக்கு ஆளே இல்லை, ஊரே நம்மளை பாராட்டினாலும் வீடு மட்டும் காலி தூக்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு அதிர்ஷ்டக்கட்டை, ஜான் போனால் மோளை சருக்கு, நமக்கு ஒன்றும் ஒழுங்காக நடந்ததே கிடையாது. ஒரு மொக்க படத்துக்கு கூட நமக்கு எப்படி ஃபஸ்ட் டிக்கெட் கிடைக்காது. அதான் நம்ம காரணம். இதெல்லாம் நம்ம சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான காரணம். there is something called well directed intelligence அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. வாட் இஸ் கால்ட் well directed intelligence? எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு இல்லையா? ஒரு காலகட்டத்தில் 10க்கு ஒரு பையன் திறமசாலியாக இருந்தான், 100க்கு ஒரு பையன் திறமசாலியாக இருந்தான், 10க்கு ஒரு பொண்ணு திறமசாலியாக இருந்தான். இன்னைக்கு அப்படியா இருக்குது? பூரா பேர் அநியாயத்து படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற படிப்புலாம் நம்ம காலத்தில் நம்மளை படிக்க சொல்லியிருந்தாங்கன்னா செத்து கஷ்டப்பட்டுருப்போம். அப்போல்லாம் 350 எடுத்தாலே ஓகேன்றாங்க, 450 எடுத்தால் ஊரே கொண்டாடும். ஸ்டேட் ஃபஸ்ட்டாக 470 480 தான், 500க்கு 498 99 எடுக்கிறாங்க. தமிழ்லாம் 100க்கு 100 எடுக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்லாம் 100க்கு 100, இங்கிலீஷ்லாம் 500க்கு 500 அடிச்சு தூக்குறாங்க. அப்படி இருந்து கூட சில பேர் ஜெயிக்கிறான். ஏன் சில பேர் தோக்குறான் அப்படின்னா, தன்னுடைய திறனை சரியான பாதையில் செலுத்துகிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்றான். திறன் எல்லாருக்கையுமே இருக்கு, ஆற்றல் எல்லாருக்கையுமே இருக்கு, டேலண்ட் எல்லாருக்கையுமே இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தர் அந்த ஆற்றலை எனர்ஜி என்ன பண்றான் அப்படிங்கிறதா கேள்வி. தன்னுடைய திறனை சரியான பாதையில் ஒருவர் செலுத்த முடிந்திருக்கிறது என்றால் அவர் சரியான இடத்தை சென்று அடைகிறார். கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய 2 பேரை நீங்க எடுத்துக்கங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதற்கு தகுதியான 2 பேர். ஆனால் அந்த 2 பேர்ல ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அதில் ஒருத்தன் தான் அடைய முடியும். ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கான அறிவு யாரும் இருக்கிறது? அறிவு எல்லோரும் இருக்கிறது. தட்ஸ் கால்ட் வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா, சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவு. இன்னைக்கு அறிவோடு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தன் அறிவை எந்த பாதையில் செலுத்த வேண்டும் என்ற புரிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த இலக்குகளை அடைகிறார். தொடர்ச்சியாக கடினமாக நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், யாருமே என்ன புரிஞ்சுக்கல, யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னா எவனும் உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கல மாட்டான். அவங்களை புரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு வேலை கிடையாது, எங்களுக்கு எங்களே புரியல, அவனுக்கு அவனையே புரியல, ஏன் இன்னைக்கு நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம். அப்போ நம்மளே நம்மளை கண்ணாடியை பார்த்து காரியத்து போகிற லெவலில் இருக்கு நம்ம கண்டிஷன். இந்த கண்டிஷன் அடுத்தவனால எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வெற்றி பெற்ற மனிதர்களை ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று என்ன, தெரிந்தே சில பேர் தன்னுடைய அறிவை சரியான பாதையில் செலுத்தியவர்களாக இருக்கிறார். தெரிந்தே தன்னுடைய அறிவை சரியான பாதையில் செலுத்தியவர்களாக இருக்கிறார். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க அறிவு சரியான திசையில் செலுத்தப்பட்டிருக்கு. அதனால அவங்க அந்த டெஸ்டினேஷன் நோக்கி சரியாக போகிறாங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, அடிக்கடி நீங்கள் செய்வதை மானிட்டர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். நான் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேனா? இது நீண்ட கால இலக்கை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்து கொண்டு இருக்கிறதா? தொடர்ச்சியாக நான் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்றும் நடக்கவே இல்லை, நேற்று வந்தவலாம் அப்படின்னு புலம்புறது எல்லாத்தையும் விட்டுவிட்டு மற்றவர்களை அதிகம் கவனிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை சரியானதாகத்தான் இருக்கிறதா? ஒரு 10,000த்தில் 10 லட்சத்தில் கடையை ஆரம்பித்தோம், இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், நான் செய்கிற வேலை டே பை டே உட்கார்ந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி பார்க்கிற போது உங்கள் அறிவு சரியான திசையில் செலுத்தப்படுகிறதா என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆற்றல் எல்லாம் நம்மளை சரி பண்ணுறதுக்கோ நம்மளை டிசைன் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவனுக்கு மட்டும் இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த கவலையிலே பாதி போயிருக்கு இல்லையா? நமக்கு சில பேரை பார்க்குறப்ப அப்படி தோணும், சில அரசியல்வாதிகளை பார்க்குறப்ப தோணும், நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தால் இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டார் அப்படின்னு தோணும். ஒரு சில நடிகர்களை பார்க்குறப்ப தோணும், நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்தால் திடீர்னு பார்த்தா பெரிய ஸ்டார் ஆகிட்டார் அப்படின்னு தோணும். சில வியாபாரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தோணும், என்னங்க எங்கள் கூட தானே சுற்றிட்டு இருந்தான், அந்த தேரடி முக்கத்தெல்லாம் டீ குடிச்சுட்டு இருப்பான், அவர் பழைய சைக்கிளு, அவன் அண்ணன் நானும் கிளாஸ்மேட், இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லுவோம். அப்படி யாரும் ஆளாவது கிடையாது. நம்முடைய பார்வைக்கு அப்படி படுகிறதை ஒழிய எல்லோருமே அதற்கான உழைப்பை ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து அந்த வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸுங்கிறத தெரிந்தோ தெரியாமலோ பிடிச்சி மேலே வந்தவங்க தான். நீங்கள் சொல்றீங்களா, நேற்று வரைக்கும் அரசியலில் சாதாரணமாக இருந்தார், அல்லது நம்ம ஏரியாவில் தான் இருந்தார், பாருங்க திடீர்னு எம்எல்ஏ ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவர் டப்புன்னா எம்எல்ஏ ஆகிருக்க மாட்டார். அவர் சின்னதாக அதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்திருப்பார். ஒரு தலைவர் வருகிற போது கூட போய் இருந்திருப்பாரு, நல்லது கெட்டதில் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாரு, அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டு. நீங்கள் அப்போலாம் அவரை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எப்போ மனுஷனை கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஜெயிச்ச பிறகு கவனிச்சு விட்டு திடீர்னு ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அவன் ஜெயிச்ச பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி தான் தெரியும். எங்கிட்டலாம் சில பேர் வந்து கேட்பாங்க, மீடியாவில் வரணும்னு ஆசைப்படக்கூடிய சார், உங்களை மாதிரி கோட் போட்டுக்கிட்டு டிவியில் வரணும், அந்த கோட்டை போட நான் மட்டும் பாடி எனக்கு தான் தெரியும் இல்லையா? கல்யாணம் சொன்னார், அவரை பார்த்து தான் கல்யாணத்துக்கு எல்லோருமே கோட் போட்டார்கள். உங்களுக்கு ஒரு தகவல், நான் என் கல்யாணத்துக்கு கோட்டே போடல, நான் போடல, நான் சூட்டுக்கு மட்டும்தான் போட்டேன். அப்போ மனுஷன் ஜெயிச்ச பிறகு அவனை பார்த்து நம்ம நினைக்கிறோம், பட்டு நம்ம ஜெயிச்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம தோல்வி அடைந்தது போல தோணுது. அடுத்த பட்டுன்னு ஜெயிச்சு விட்டான்னு நினைக்கிறப்ப தான் நம்ம மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமா என்ன வளரலை அப்படின்னு தோணுது.
அவரை நீ கவனிச்சிருக்கீங்க, 10 வருஷத்துக்கு நியூஸ் பேப்பரில் பின்னால் நின்றுப்பாரு. அடுத்த ஊரில் ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாரு. போலியோ சொட்டு கொடுத்த முகாம் அப்போ பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு ஊசி போட்டிருப்பாரு, மருந்து கொடுத்துருப்பாரு, ஏதோ செஞ்சிருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்னா ஆபத்துக்கு அவசரத்துக்கு ஓடி இருப்பாரு. மக்களுக்கு பிரச்சனை வந்தப்போ மாத்திரை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருப்பார். அவர் தான் மேலே வந்திருப்பார். அதே போல தான் நடிகரும். நீங்கள் திடீர்னு ஒன்றாலாம் வந்திருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஷார்ட்டில் கடைசியில் இருந்தாலும் நின்றுட்டு இருந்திருப்பது அப்போ நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. மனிதர்கள் வெற்றியடைந்த பிறகு அவர்களை கவனித்து ஏங்கி போகாதீங்க. அந்த மனிதன் அந்த வெற்றியை அடைவதற்கு எவ்வளவு உழைப்பை கொடுத்திருக்கிறான், என்ன செய்திருக்கிறான், எப்ப பொறுமையா நமக்கு கவனிக்க நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நம்ம பாதி ஜெயிச்சுட்டதா அர்த்தம். அன்னைக்கே நம்ம பாதி ஜெயிச்சுட்டதா அர்த்தம். ஆனா பார்க்க நமக்கு வண்ணம் நமக்கெல்லாம் என்ன வருதுன்னா, பட்டன் ஜெயிச்சவன மாதிரி அவன மாதிரி வந்துடும், பொசுக்கு வந்துடும். ஒரு நைட்டு தூங்கி இருந்துச்சோன்னே காலையில சரியாது. இந்த சிகப்பு பூச்சி முகப்போலாம் போடுவாங்கல்ல, அந்த சிகப்பு அழகாக்கும் கிரீம் அதெல்லாம் போடுது. இன்றைக்கு நைட்டு போட்டால் நாளைக்கு காலையில் இருந்துச்சு கண்ணாடி உடனே பார்க்க சிவப்பாயிட்டமா இல்லையா. கருப்பானதுக்கு 10 வருஷம் ஆச்சுல, அப்போ சிவப்பாகவும் 10 வருஷம் ஆகாம வரா. சிவப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் திரிஞ்சு கொண்டு சரியாக மூஞ்சி மூஞ்சிலாம் கழுவாமல் அப்படி இருந்து உடம்பு கவனிச்சுக்காமல் மூஞ்சி கருப்பாகி போனதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் 10 நாளில் மூஞ்சி மறுபடியும் சிவப்பாக இருந்தால் எப்படி ஆகும்? ஆனால் நம்பிக்கையோட டெய்லி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் சித்திலாம் 35 வருஷமாக போடுது. இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. அது ஒரு கருத்து வர சொல்லுது. என்ன சித்தி 35 வருஷம் அப்புறம் நீ ஒன்றும் சிவப்பான மாதிரியே தெரியாது. இல்லைடா தம்பி, இதே கலரில் நான் இருக்கல, அதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறாங்க. அவங்க அதே கலரை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கே அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதர்களின் வெற்றி பிம்பங்களை கவனித்தார்கள். அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று கவனி. ஒருவன் வெற்றி பெற்றானா அவன் மேலே கோபப்படுறது, பொறாமப்படுறது, ஆத்திரப்படுறதெல்லாம் விட்டுட்டு அவன்கிட்ட இது ஒரு ஃபார்முலா, அவன்கிட்ட போட்டி போட ட்ரை பண்ணாங்க. உங்களை தாண்டி ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் அவன் எப்படி வெற்றி பெற்றான், நம்ம செய்த சூத்திரம் என்ன, அவன் செய்த ஃபார்மேட் என்ன, அவங்க எந்த வகையில் அதை செஞ்சிருக்காங்கிறத கற்றுக்கிறதுக்கு முதல்ல நான் ஈகோயிஸ்டிக்காக நம்ம மனசு தயாராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்த நோக்கி போயிடலாம். லைஃப் எங்கே போகுது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சு. லைஃப்பில் அடுத்த நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம், அடுத்தவன் விஷயத்தை சம்பந்தமே இல்லாமல் காது கொடுத்து கேட்குறது. லாஜிக்கே இருக்காது. உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு என்ன புத்திசாலித்தனம் இருக்குங்கிறதா உங்களுக்கு தான் தெரியும். ரைட்டா? ஒரு விஷயத்தோடு தொடர்பே இல்லாத ஒரு ஆள் நீ செஞ்சுட்டு இருக்க விஷயம் சரியில்லைன்னா உடனே நீங்கள் பின்வாங்குறீங்க. நான் நீங்கள் செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு புத்தக கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தக கடையில் ஒரு புத்தகம் கூட வாங்காத ஒரு ஆள், தம்பி புத்தக கடையில் இன்னைக்கு வச்சா ஒர்க் அவுட் ஆகுமாயா அப்படின்னு சொன்னால் பொசுக்குன்னு ஐயோ வைக்காதோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் சந்தேகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். When there are relevant people, listen to them. சம்பந்தமே இல்லாமல் கண்டவன் சொல்ற கருத்தெல்லாம் காதல் நீங்கள் ஏற்றுக்கிட்டே இருப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கருத்தை முன் வச்சு நடக்கிறதுங்கிறது இங்கே நடக்கவே நடக்காது. உங்களை யார் என்று முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் உங்களுக்குத்தான் இருக்கிறதே ஒழிய அடுத்தவர்களுக்கு இல்லை. அடுத்தவர்களின் அபிப்பிராயம் உண்மையாக இல்லையா? அடுத்தவர்களின் அபிப்பிராயம் உண்மையாக உள்ள ஒரு 15 பேர் கூட போட்டோ எடுக்க வராங்கன்னு வச்சுக்கலேன். ஒரு 10 பேர் எடுத்திருப்பாங்க, 5 பேருக்கு எடுக்க முடியாமல் போயிடும். 10 பேரை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் நல்லவன், உட்கார சொல்லி போட்டோ எடுத்தான். 5 பேர் தம்பி கூப்பிட்டுட்டாங்க, அப்புறம் வரேன் திமிரு முடிச்சேன், போட்டோ எடுக்காம போயிட்டான். 2 ஒப்பீனியன். ரைட்டா? ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எப்படி மனுஷன் தெரியுமா? உட்கார வச்சு போட்டோ எடுத்தாரியா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். என்ன மனுஷன் ஒரு போட்டாங்க பேசணும் அப்படி போகிறான். ஏன் ஒரு போட்டோ எடுத்து போனால் மோசம் போட்டா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ முடிச்சுட்டு போகிறப்ப கூட பொசுக்கிட்டு போய் நான் ஜிப்ல யாரும் கோச்சிக்கப்படாது. சரியா? அப்போ வேண்டாம் 2 கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் செய்கிற வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமே ஒழிய அடுத்தவர் உடனே சொன்னோடனே நீங்கள் பின்வாங்குறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதையை தொடர்றதுக்கு எத்தனை தடைகள் நீங்கள் சந்திச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஒன்று உங்கள் மனத்தடை, அடுத்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதால் ஏற்படக்கூடிய மனத்தடை, அடுத்தவர்கள் சீக்கிரம் வெற்றி பெறுகிறார்கள் என்று கவலையிலேயே வரக்கூடிய மனத்தடை, அடுத்தவருடைய அபிப்பிராயங்களை உண்மை என்று நம்பக்கூடிய மனத்தடை, இதை விட இன்னொரு மனத்தடை இருக்குது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன். அது எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். முன்னாலாம் அடிக்கிறப்ப ஏன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, அது மனசும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு மனசு உறுத்தாவே இருக்குங்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து உங்களை கவனிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன். சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா? ஆள்னா 4 வரையில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கலாம்ல, எடுத்தாங்க. சில பேர்லாம் கவனிச்சிருக்கலாம், ஆள் 40 வயசு இருப்பாப்ல. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட தான் சொன்னேன், பட் ஸ்டேஜில் அப்படி சொல்ல முடியாதுல்ல, சுற்றி வளர்ச்சி சொன்னேன். ஒரு 40-45 வயசில் 2 கார் வச்சுருப்பாப்ல, பைக்கெல்லாம் ஓட்டுவாப்ல. ஆனால் சைக்கிள் மட்டும் ஓட்ட மாட்டாப்ல. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்ட தெரியாத சில மாமாக்கள் சித்தப்பாக்கள் ஆகும்.
சில பேர் டூ வீலர் மட்டும் ஓட்டவே மாட்டாங்க, ஃப்ளைட்டில் ஏற மாட்டாங்க. இப்படி சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் சர்க்கிளில்? 40-45 வயசு வரைக்கும் சைக்கிளே ஓட்டாங்க. சில பேர் யங் பாய்ஸாக இருப்பான், எல்லா வீரத்தில் வேலையும் பார்ப்பான். காலேஜ் பஞ்சாயத்தில் முதல்ல போயிட்டு சட்டையை கிழிச்சிட்டு அவன் அனுப்பான், சைக்கிள் ஓட்ட மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர் இருப்பான். ஏன் அப்படின்னா 8 வயசுலேயே 7 வயசுலேயே சைக்கிள் கற்றுக்கிறப்ப அவங்க மாமா பிடிச்சி ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆளுக்கு ஏதோ வேலை இருந்திருப்பா, 2 தடவை தடுமாறிப்பான், 4 தடவை தடுமாறிப்பான். உனக்கு சைக்கிள் ஓட்டே வராதா போடான்னு. மறுநாள் அதே மாதிரி அவருக்கு வேலை இருந்ததுனால என்ன சொல்லியிருப்பாரு, உனக்கு சைக்கிள் ஓட்ட வராது போடான்னு இருப்பார். ஒரு கட்டத்தில் தத்து ட்ரை பண்ணி பார்த்துப்பான், வராது. அப்போ என்ன ஆயிடுவானா, தன்னால் வரலைங்கிற அந்த இலகிய மனநிலை இருக்கிறப்போ, இயலாமை இருக்கிறப்போ ஒருத்தர் சொல்றது உண்மைன்னு தோணும். அப்போ என்ன நினச்சுப்போம், ஆமாம் எனக்கு சைக்கிள் ஓட்ட வராது போல இருக்கு நம்பினவன் கடைசி வரைக்கும் சைக்கிளே ஓட்ட மாட்டான். கடைசியில் பார்த்தா பைலட் ஆகி ஃப்ளைட்லாம் ஓட்டுவான். எந்த பிடிமானமும் ஒரு ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட முடியும், கடைசி வரைக்கும் சைக்கிளே ஓட்ட மாட்டான். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மனசே நமக்கு இதெல்லாம் வராது, நாமளே முடிவு பண்ணி வச்சிரும். நாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நமக்கு விவரம் புரியாத காலத்தில் எவனோ சொன்ன வார்த்தையை உண்மையின் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். சில பேருக்கு சைக்கிள் ஓட்ட வராது, சில பேர் தனியாக தூங்க மாட்டாங்க, தெரியுமா இல்லையா? சில பேர் தனியாகவே தூங்க மாட்டேன், ஜன்னல் வழியாக ஒரு கை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படிமா பக்கத்தில் படுத்துட்டு வந்தால் நைட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க போனான்னு தெரியாமல் அவனை துணைக்கி வச்சுட்டு தூங்குவாங்க. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஃபேனுக்கு நேராக கீழே படுக்காதவங்களாம் இருக்காங்க, தெரியுமா இல்லையா? கிறுக்கு கீழே வந்து நறுக்குன்னு விழுந்துருச்சுன்னா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாலத்துக்கு கீழே நிற்க மாட்டாப்புல தம்பி, சிக்னல்லாம் இந்த எண்டுக்கு போகல. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த பாலை இடிஞ்சு விடுங்க, அவன் நம்பிக்கை. அவனெல்லாம் நம்பி இந்த நாடு நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். அப்படி பல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் நமக்கு இருக்குது. நாமளே ஒத்துக்கிட்ட, நமக்கு இது முடியாதுன்னு நாமளே தீர்மானித்து கொண்ட, அதனால சில மோசமான முடிவுகளை லைஃப்ல நம்ம எடுக்கிறோம். இதை நம்மளால செய்யவே முடியாது, இந்த தொழிலை நடத்தவே முடியாது, இந்த உறவில் நம்மால் தொடரவே முடியாது, இந்த காதல் வளரவே வளராது, இந்த நட்பு தொடரவே தொடராது. அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமை தான். டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போ வரும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை இது முடியாதுன்னு முடிவெடுத்துட்டு அணுகுனா வராது, இது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு அணுகுனா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் ஒன்றும் வேணாம், வீட்டில் ஒரு பொருள் தேடி காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தேடி பாருங்க, கிடைச்சி. இருக்குன்னு நினைச்சு தேர்றவனுக்கு கிடைக்கும், அது இங்க இல்லைன்னு முடிவு பண்ணி தேர்றவனுக்கு கண்ணு முன்னால் இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீ முடிவு பண்ணி இல்லை. அப்ப லைஃப்ல பல விஷயத்த இல்லைன்னு சொல்லி தான் நம்ம முடிவு தான் தேர்றோம். என் பொண்டாட்டி அது எனக்கு செட்டே ஆகாது, எதை கட்டிட்டான், அது சரியே படாது, அது சரி பண்ண நினைக்கவே மாட்டான். கணவர் அந்த ஆள் அப்படித்தான், கட்டின பாவத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட வேண்டாம். என்னைக்கு அந்த ஆளுக்கு கல் தண்ணிட்டோமோ அன்னைக்கே வாழ்க்கையில் நிம்மதி அத்தனை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொலை ஆனது ஆச்சு, 2 பிள்ளை ஆகி போச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், போகிற வரைக்கும் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை அச்சலுக்கோடும் அலுக்கோடுமே வாழ்ந்து கொண்டு we never try to make ourselves happy. நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு அதீத முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதே கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு யாரெல்லாம் எஃபோர்ட்லாம் எடுத்துருக்கீங்க சொல்லுங்களேன், சொல்லுவீங்க. மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத தான் நிறைய சம்பாதிக்க ட்ரை பண்ணேன், ரைட்டு. சம்பாதிச்சத்தில் மகிழ்ச்சி வந்துருக்கணுமா இல்லையா? முன்னை விட நல்லா சம்பாதிச்சவங்க நான் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறோம், யாராவது சொல்லுங்க. ஒன்று இருக்காது. முன்னை விட பிரச்சனையாக தான் இருக்க முடியுமா? ஏன் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா, இப்போ இதை விட பெருசாக இருக்கணுமா இல்லையா? வீடு கட்டிவிட்டான், இப்போ அடுத்த கேள்வி கேட்பான், இல்லை வீட்டு வாசலில் கார் இல்லை, அதை கேட்பாங்கல்ல. அப்போ மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது எது சம்மந்தப்படுதுன்னா, அகம் சம்மந்தப்படுது, புறம் சம்மந்தப்படுது இல்லையா? குழந்தைங்களை கவனிச்சிருக்கீங்களா? எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, அவனுக்கு பாட்டு ஜாலியாக இருக்கும். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன், ஒரு 5000-6000 பேர் க்ரௌடு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் அப்படி உட்காந்துருக்கு, 2 குழந்தைங்க கூட இந்த முன்னால் உட்காந்து இலையெல்லாம் எடுத்து வச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ணி அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபிநாட்டையும் தெரியலை, ஸ்கூல் ஃபங்க்ஷனையும் தெரியலை, வந்திருக்கவனையும் தெரியலை, எல்இடியும் தெரியலை. அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேசம், இந்த மேலே அந்த கேமராமேன் சொல்லிட்டு பறக்க விட்டு இருந்தாங்களே அதை எப்படியா பிடிச்சி போகணும். அவன் இலக்கு அவ்வளோ மட்டும்தான். வாழ்க்கை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? எவனை பற்றியும் கவலைப்படாமல், அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காம, நமக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக செஞ்சுட்டு போகிறதுக்கூடிய ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு நமக்கு 1008 சிக்கல்கள் இருக்கீங்க. ஏன்னா அடுத்தவன் என்ன நினைப்பான். நான் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்ததுனால எவனா சந்தோஷம் இருந்தாலும் காண்ட. அது பார்த்தீங்களா இல்லையா? இந்த வயசு பசங்க கெக்கன்னு சிரிக்கிறாங்க, சம்பந்தமாக ஆன்டி சங்கிள்ஸ்லாம் இவ்வளோ போகுது. இங்கே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க காலையில் வந்து உட்காந்துட்டு என்ன தேர்த்து பெப்பன்னு சிரிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு காப்பி வாங்க வச்சு கட்டுன்னு அவளை பார்த்துட்டே இருக்கேன். இந்த காலத்து பசங்களாம் பாருங்க சிரிக்க, உனக்கு எரிச்ச நம்மளால சிரிக்க முடியலைங்கிற ஆத்திரம், நம்ம சந்தோஷமா இல்லைங்கிற கோபம், மனுஷனுக்கு எல்லாமே உள்ளே தான் வெளியிடும். நான் சந்தோஷமா இல்லைனா இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிக்காது. அடுத்தவங்களாம் கோவப்படுறாங்க மேலும் சொல்ற எல்லாரும் கோபக்காரனாக தான் இருக்கான். தனக்கு தன்மையில் அவனுக்கு பெரும் கோபம் இருக்கு. இதை விட பெட்டரா என்னால் வாழ முடியும், அப்படி வாழலைங்கிற கோபம், நான் சில விஷயத்த சரியா செய்யலைங்கிற கோபம், நான் சில இடத்த மிஸ் பண்ணிட்டேங்கிற கோபம். அதனால அந்த கோபத்தை தன் மீது காட்டிக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கை துணிச்சல் வராதனால எவெல்லாம் இழிச்சா பையில அவனை பார்த்தா காட்டுறது. அதுவும் காரியக்கார கோபம்னா பெருங்கோபம், தெரியுமா இல்லையா? அது நிறைய பிச்சாலிலாம் இருக்காங்க, கரெக்டாக தான் கோபப்படுவாங்க. பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணி இழிச்சவன் எவனா சைக்கிளில் போனா நரம்பு மாதிரி இருக்கவனை நிறுத்தி ஏடா கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறது.
யாரோ ஒரு ஆள் பாவம் 8000 ரூபாய்க்கு சம்பளம் பார்க்குற பிள்ளை அங்கேருந்து ஃபோன் பண்ணி கடன் வேணுமான்னு கேட்டா, யாரை கேட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ண, என் கெப்பாசிட்டி யாருன்னு தெரியுமா, உனக்கு யார் ஏன் நம்பர் கொடுத்தா, ஏங்க டேட்டா பேஸில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, வேணும்னா வாங்கிக்கோங்க. அதை எப்படி வேணும், சரி நம்ம காலை கட் பண்ணுங்க, அப்பலாம் முடியாது. நீ யாரை கேட்டு ஃபோன் பண்ண, ஏன்னா எனக்கு போய் வயிற்று ஆத்திரத்தை கொட்டணும், கொண்டாடி கொட்டினா பொழந்துரும். அப்போ யார்கிட்ட சொல்லணும், உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வன்மமும் இருந்து கொண்டே இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்க நம்ம பிரயத்தனப்படுவதே கிடையாது. வேறோட என்ஜாய்களை வாழ்க்கையை சுமத்தல் என்ற வார்த்தை இன்னமும் எப்போது இருந்தே இருக்கீங்க. வாழ்க்கை எல்லாரும் சுமக்கிறோம், சுமக்கிறீங்க தானே. இந்த வாழ்க்கை சிரமமானதாக இருக்கிறது, நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். ஏன் இருக்கு நம்ம வாழ்க்கை ஏன் இந்த திசையில் போகலைங்கிறதுக்கான முதல் காரணம் நீங்கள் வாழ்க்கையை சுமக்கிறது தான். அந்த வாழ்க்கையை சுமக்கிறதுக்கு இன்னொரு காரணம், மற்ற எவனுக்கு வாழவே தெரியாது, நீங்களே முடிவு பண்ணுறது தான். கொண்டாட்டி அதுக்கு ஒன்றும் புரியாது. பயிருக்கு சொத்தா காசெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சேர்த்து வைக்கிற காசெல்லாம் இங்கே அழிச்சு விட்ருவாங்க, அப்புறம் இது சேர்க்குறேன் அழிப்பாங்கன்னு ஒருத்தர் தெரிஞ்சு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அப்புறம் காசு சேர்க்குறீங்க. சில ஆள் 50 பேர் வேலை பார்ப்பாங்க, எல்லா வேலையும் தலைவரையும் பார்ப்பாப்ல. ஏன் அப்படின்னு கேட்டால் யார் பார்த்தாலும் நிறைவாக இருக்காது, நான் பார்த்தா தான் சரியா இருக்கு. அப்போ 50 பேர் வேலையை விட்டு அனுப்பிவிட்டு நீயே பார்க்க வேண்டியதானே. அவங்களை திட்டிக்கிட்டே வேலை பார்த்தா தான் எனக்கு தெம்பாரு. அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அடுத்தவர்கள் திறமை மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்க்கையை சுமந்து தான் ஆகணும். மனைவி வீட்டை பார்த்துக் கொள்ளுவாள், அவள் ஃபினான்ஸை பார்த்துப்பா, அவள் கெரியரை பார்த்துப்பா. இவ்வளோ பெரிய இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணிச்சுமை குறைஞ்சிரும். நீங்கள் வாழ்க்கையை சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. உங்களுக்கு அதை கொடுப்பதில் இருப்பது பயம் வேணாம், அதிகாரம் கைமாறிப்படுவோமோ என்று கவலை இல்லையா. அதே மாதிரி சில வீட்டில் பெண்கள் பிடிச்சு வச்சுப்பாங்க, எல்லாம் அவங்க கையில் இந்த 100 ரூபா விடு 50 ரூபா விட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஃபுல் பிடிமானமும் என் கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். அந்த ஆள் செலவு பண்ணி போடுவாங்க. ஒருவர் செலவு செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் அவரிடம் பேசி புரிய வைத்து செலவை குறைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறது தான் நிரந்தரமாக இருக்குமே ஒழிய பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி தினமும் அளந்துக்கிட்டே இருந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால ஒரு குடும்பத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. தினமும் அதுக்கு ஒரு சண்டை வரத்தான் செய்யும், ரைட் தானே. எது ஈஸியோ அதை செய்யாதீங்க, எது சரியோ அதை செய்யும். எது ஈஸியோ அதை செய்வதுதான் நமக்கு வசதியாக. அப்போ இந்த அதிகார கைப்பற்றல் வழியாக என்ன நடக்குது, மற்றவர்கள் திறமையற்றவர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறப்ப நான் வாழ்வது குறைஞ்சி போகுது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அம்மாக்கள் எல்லாத்தையும் அடிக்கடி ஏதாவது சொல்ல, இதை செய்யாதீங்க, இப்படி பழகாதீங்க, நீங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். 4 பேர் பெருமையாக பேசுவாங்க, ஐயோ அந்த அம்மா மாதிரி ஆகாதுங்க, 3 பிள்ளைகள் அப்படி பார்த்துக்கும், வீட்டுக்காரர் கடவுள் மாதிரி காத்துக்கும், 4 சொந்தக்காரங்க கூட நான் அப்படி பார்த்துக்கும், எல்லாருக்கும் நல்லது கிட்ட செய்யும், அதை பார்த்துக்காது அவ்வளோ பேரையும் பார்த்துக்கணும் பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்குன்னே 4 பேர் கூட சுற்றுவான். ஒரு 45 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளாம் இது பழகிருப்போம், வீடே பழகிருப்போம். அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அவங்க துண்டு கொண்டாந்து வச்சுருவாங்க, பாத்ரூமில் சோப்பு வச்சுருவாங்க, ஷாம்பு முடிஞ்சால் மாற்றி வச்சுருவாங்க, வீட்டுடைய போஸ் எல்லாத்தையும் அவங்களே கவனிச்சுப்பாங்க. நம்ம கிளம்புல டிஃபன் பாக்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். ஒரு நாள் கூட அதில் தடை வந்ததே கிடையாது. ஒரு கட்டம் நமக்கு இது பழகி போய் அம்மா இதெல்லாம் சிரமப்பட்டு தான் நமக்கு செய்கிறாங்கிற விவரமே தெரியாமல் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தெரியுது. நல்லா உடம்பு தெம்போடு இருக்கிற வரைக்கும் அம்மாக்கள் இதை சந்தோஷமாக செஞ்சு விடுவாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே என்ன ஆகும், முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும். 2 குழந்தைகள் பிறகு உடம்பு பெருசாக கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. கொஞ்சம் எல்லா வழியும் வர ஆரம்பிச்சப்போ சின்னதாக அம்மாக்கள் செய்தது கோபம். அது வரைக்கும் அதை பழகாத அந்த குடும்பம் ஏன் சிடுன்னு விழுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அம்மாக்கள் ஆரம்பிப்பாங்க, உங்களுக்குலாம் நன்றியே இல்லை. 50 வயசு ஆரம்பிங்க, ரைட்டா? 50 வயசுல மொத்த வார்த்தையா உங்களுக்குலாம் நன்றியே இல்லை, உங்களுக்குலாம் உழைச்சி போட்டு நான் என்னத்தை கண்டேன், ஒரு நல்ல சோறு தின்றுப்பா, நல்ல சாம்பார் தின்றுப்பா. 25 வயசுல யோசிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை 50 வயசுல யோசிச்சா அப்படி. ஆனால் ஒரு பெண் தன்னை பார்த்துக் கொள்வதை பற்றி நமக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, அது சுயநலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்படி கிடையாது. அவரை பார்த்துக் கொள்ளுகிற போது தான் அவருடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ள முடியுங்கிற யதார்த்தம் புரியும். நீங்கள் தியாகத்தில் தான் உங்களை முன்னிறுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆண் உழைப்பின் வழியாக மட்டும்தான் தன்னை முன்னிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் ஒருத்தங்களுக்கு முடியலைன்னா அவர் கடைக்கு முன்னால் லீவை போட்டுட்டு வீட்டையும் குடும்பத்தையும் கூட பார்த்துக்கலாம். அப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான், தன்னால் மட்டும்தான் அவர் தன்னால் மட்டும்தான் யாருக்கும் பேச முடியுமா வச்சிருக்கேன். அப்போ தன்னால் மட்டும்தான் எல்லாத்தையும் நகர்த்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு பாரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் கடந்து போவதே கிடையாது. லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண பாருங்க. அப்போ நீங்கள் வாழலாம், மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆண் எடுத்துக்கங்களேன், அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் பேசுகிற மாதிரி அவன் மாட்டிட்டு இருப்பான். வீட்டில் அவங்க அம்மா கட்டன் ரேட்டாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். தோசை ஊற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், இப்போ சோறு பொங்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாத்ரூமில் கரெக்டாக எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சுட்டு அவன் துணி அவன் வச்சுக்குவான், ஹெல்மெட் அவனே எடுத்துக்குவான், வண்டிக்கு கரெக்டாக பெட்ரோல் போட்டுருவான், ஞாயிற்றுக்கிழமை வண்டி துடைப்பான், கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டுலாம் வாங்கியாந்து கொடுப்பான். வீட்டு வேலைகள் பேனலை சுத்தம் பண்ணுறது, டிவி சுத்தம் பண்ணுறது, போக்குவரத்து வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் கரெக்டாக அவன் கரெக்டாக செய்வான். எல்லா வேலையும் பார்த்து ரெடி பண்ணி பக்கா வச்சுக்கணும். கல்யாணம் முடிச்சோடனையும் இந்த படம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன உண்டு அம்புட்டு செஞ்சு கொடுக்குது.
சூடாக இட்லி, எப்போ இட்லி வச்சாலும் எப்படி வச்சாலும் சாப்பிட்ற ஒருத்தண்ட சூடாக சாப்பிடுங்க அப்படின்னு சூடாக இட்லி செஞ்சு கொடுங்க. தோசை சூடாக ஊற்றுங்க, கல்லுலேருந்து எடுத்து வாயில் வைக்கிறது, இந்தா சாப்பிடுங்க, அப்போ தான் இல்லை சூடாக தோசையும் போனால் அப்படி சாப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி விடுறேன். ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, மேட்சிங் சட்டை பேண்ட் எடுத்து கொடுப்பது என்ன, எல்லாம் தலை சீவி விடுவது என்ன, வாசலில் டாட்டா காட்டுறது என்ன, முடிஞ்சாலும் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவது என்ன, அப்படியே லேசாக பழக பழக அவன் மாடி தனியாயிடும். அவனுக்கு ஒன்றுமே புரியப்படாது. எல்லாத்தையும் அவங்க எடுத்து அந்த ஒய்ஃப் கொடுக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாது, சாவி கொத்து எங்கே இருக்குன்னு தெரியாது, வண்டி எங்கே நிறுத்தணும்னு தெரியாது, ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, சாம்பார் எங்கே இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச பையன் தான். இதெல்லாம் தெரியாது. கட் பண்ணோம்னா ஒரு 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் ஏப்பா இட்லின்னு ஆட்பாட்டில் எடுத்து சாப்பிடுங்க, பாப்பா அழுது. ஏப்பா அந்த ஹெல்மெட் எங்கே வச்சிருந்தேன், எங்கள் பச்சை இடத்துல தாங்க இருக்கும், என்னங்க உங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க, உங்களை ஹெல்மெட் எங்கே வச்சுக்கன்னு தெரியாதா, எங்கள் அம்மா என்னை கரெக்டாக தான் வளர்த்துச்சு, நடுவில் நீ தான் புகுந்து ஹெல்மெட்டை தூக்கி இங்கே வச்சு நானே தடவை எடுத்தாலே மாட்டி விட்டு கிளிப்பு போட்டு விட்டேன். ஏப்போ அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன், ப்ளூ கலர் பேண்ட் போட்டுக்க, வெள்ளை சட்டை போட்டுக்கோ, ப்ளூ பேண்ட் போட்டுங்க, எந்த பேண்ட் சட்டை போடுறது கூடவா தெரியாது, பாப்பா அழுகுதுங்க. நைட்டு 12 மணிக்கு திடீர்னு ஏப்பா தோசை கிசை ஊற்றி தரியா, ஆனதாச்சு 2 இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு படுங்க, பாப்பா அழுகுது. பாப்பா அழுகுது. இவனுக்கு அழுக தனியாக ஒரு ஆம்பளை வெளியில் சொல்ல முடியாது, வெக்கமா இருக்குமா இல்லையா? என் முன்னாடி பிள்ளைய பார்த்துக்கலாம், என்னை பார்த்துக்க மாட்டேங்க ஒரு ஆம்பளை சொல்ல முடியுமா என்ன? நம்ம ஆளுங்கெல்லாம் பிள்ளைய கிண்டி தான் கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? கடுப்பு, என் இடத்த வந்து பிடிச்சிட்டியா அப்படின்னு வெளியில கிள்ள பாசமாக கொஞ்சம் நல்லா கிள்ளி கொஞ்சம் வாங்க. அப்படி இப்போ எல்லாம் போனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்ப பழக ஆரம்பிப்பான். ஓகே நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் போட்டுருக்கு. 2வது பாப்பாலாம் வந்த பிறகு சுத்தமாக பாப்பா போட்டு அதிலே வேற பாப்பா மேலே கையை தூக்கி போட்டுட்டீங்க, காலை தூக்கி போட்டு எட்டி உதச்சி தலையை தள்ளிடுவாங்க. கட்டுன்னு போச்சு. ஒரு போர்வை வச்சு தலைவர் அதிலே படுத்து அப்புறம் வேறு மாதிரி பழகிடுவான். அவனை இட்லி ஊற்றுப்பான், அவனை ஹெல்மெட்டை கரெக்டாக எடுத்துப்பான். பழக்கம் போல சம்மந்தம் இல்லாத மாதிரி மேட்சிங் இல்லாமல் கருப்பு பேண்ட்டும் ப்ளூ கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் புக் எக்ஸிபிஷன்லாம் வந்து பேசுவான். அப்பெல்லாம் வந்து பழகிடுவான். மறுபடியும் பழகிட்டு எல்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவான் வேறு மாதிரி. ஓகே இவ்வளோதான் லைஃப். நமக்காக பிள்ளைகளுக்காக உழைப்பது, குடும்பத்தை பார்த்துக் கொள்வது, கஷ்டப்படுவது, நல்லது கெட்டதுக்கு போகிறது வாரது, எல்லாருக்கும் அன்போடு பழகுவதும் செட்டில் ஆகிட்டு காலையில் இருந்துச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரையில் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு குளிச்சு கிளம்பி பைக்கை எடுத்து ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வச்சதை சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கல்வி கரெக்டாக எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஒரு பொருள் மிஸ் ஆகாமல் வந்து 5:30 மணிக்கு வீட்டு வந்து ஷூ சாக்ஸை கல்வி வச்சுட்டு சாக்ஸ் அப்பவே துவைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு கூடையில் போட்டுட்டு அழகாக 6 மணிக்கு திரும்ப குளிச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு டிவி முன்னால் உட்காந்து 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு 7:30 மணிக்கு நியூஸ் பார்த்துட்டு 8 மணிக்கு வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படுத்துவான். இதை ஒரு 10 வருஷம் பழகிடுவான். எல்லாம் முடிச்சு இந்த 2 பிள்ளையும் நல்லா வளர்ந்து காலேஜுக்கெல்லாம் போய் அது ஒரு கட்டத்துக்கு போயிடும். ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு படிக்க போயிடும், ஒருத்தர் பக்கத்து ஊருக்கு படிக்க போயிடுவான். எல்லாம் பண்ணால் இந்த 50 வயசுல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் செட்டில் ஆகிருப்பாப்புல. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஞாபகம், அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மாமாவை பார்த்தாலே பாவமாக இருக்குது, பிள்ளைய அதுகளை பார்க்குறேன்னு அவரை விட்டுட்டேன், அவர் பாட்டுக்கு மெஷின் மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி கொண்டு போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லைப்பா நான் போட்டுக்கிறேன் பாரு, ஏன்னா உங்கள் காஃபிக்கு அவருக்கு பழக்கம் இல்லை, அவருக்கு ஒரு கணக்கு அந்த டிகிரியில் போட்டு குடிச்சாக்கா அவருக்கு குடித்த மாதிரி. அப்புறம் நீங்கள் உட்காந்து சரி அவரை சேர்ந்து டிவி பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவரை உட்காந்துட்டு அவர் ஏதோ நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் நியூஸ் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கலேன், அதெல்லாம் முடியாது, நியூஸ் பார்க்கலாம் சொல்ல மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன். எந்த சண்டைக்கு வரலை, நான் வாரேன் போகிறேன். இப்போ இந்த ஆளை இப்போ நீங்கள் எதை இழந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? பிள்ளைகளை வளர்க்கிறேன் பேர் வழி என்று நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களை நம்பி வந்த ஒரு ஆம்பளை இருக்காப்புல. இந்த பொண்ணு தான் ஆணை நம்பி வர்றானோ மட்டும் முடிவு பண்ண முடியாது. உங்களை நம்பி தானே அவர் வந்தார் பாவம். அழகா 7 அண்ணன் தம்பியோடு இருந்தவரை வாங்க தனி கொடுத்துற போகும்னு உங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட கொண்டு போய் குடி வச்சப்ப ஓகேன்னு அப்பாவே ஒத்துக்கிட்டு வந்தார்ல ஒருத்தர். இந்த ஒத்தையை வச்சுட்டீங்கல்ல, இப்போ எல்லாமே உங்களுக்கு பழகிடும். ஸ்டாண்டர்ட் ஸ்லேட்டர். செவ்வாய்க்கிழமை இந்த கோயில், வெள்ளிக்கிழமை இந்த கோயில், சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், வெளியில் போயிட்டு கடத்தருக்கு போகிறது வாருது. அதிகபட்சம் அவர் சாப்பிட்ற லக்ஸூரியஸ் ஐட்டம் மைதா மாவு போண்டா, அவ்வளோதான். அவன் பட்ஜெட் முடிஞ்சு. அப்போ போய் யோசிக்கிறது, ஐயோ இந்த பிள்ளைகளை பார்க்குறேன்னு இதெல்லாம் விட்டுட்டேன். அந்த கில்ட்டி கான்சியஸ்லேயே கொஞ்ச நாள் ஓடையில அவங்க ஒரு பிள்ளை பெத்த பிறகு அதை தூக்கிட்டு சந்தோஷமா. அப்போ பிள்ளையும் விட்டாச்சு, அவங்க புருஷனையும் விட்டாச்சு, ஒன்லி பேர பிள்ளைங்க தான் உலகத்தில் எனக்கு இதுங்க மட்டும்தான். அவன் பிள்ளைலாம் கடுப்பாயிடுவான், இது என்னது பேரனை தூங்குது, நம்மளை எவ்வளோ நாள் தூங்குச்சு, இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. லைஃப்பில் அடுத்த உங்களுடைய மகிழ்ச்சிக்காக வாழுங்க, அதே நேரம் உங்கள் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை கண்டடையுங்கள். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி ஹாப்பி. அதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் கடமைகள் இல்லையா, இதெல்லாம் பொறுப்போடு நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்லாம் பேசலாம்.
அப்படி பேசுறது ஏற்றி விட மாட்டோம். அவங்க பேச்சை கேட்க 10 மணி வரைக்கும் நான் உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னார்ல, நான் மண்டே ஆட்டல, அதே மாதிரி ஏற்றி விடுற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். எல்லாருமே சொல்லுவோம், எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் குளம் போக தான் பிடிக்கும். 60 வயசுக்கு மேலே ஒருத்தர் எப்படி இருக்கும் நாமளே டிசைட் பண்ணிடுவோம். நம்மளே சொல்லிப்படுறது, அம்மா அப்பாக்களுக்கு கோயில் குளம் போக தான் ஆசை, அவங்களுக்கு பேர பிள்ளைங்களோட விளையாடிட்டே இருக்கணும் அது ஆசை. புள்ள படுக்கிற பாடு தாங்கலை, எனக்கு முட்டி வலிக்குது. இதுகளுக்கு வடிச்சு கொட்டி சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி வாழை வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் அதுக்கு பெற்றுருச்சு. என் புருஷனை 20 வருஷமா அப்படியே ஒத்தையா விட்டுட்டோமே, அந்த ஆளுக்கு நல்லது கெட்டது செய்வோம், அவர் கூட சந்தோஷமா இருப்போம், பழைய கதைகளை பேசி திரிவோம். கல்யாணம் அன்னைக்கு நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம்னு இருப்போம், நம்ம இளமை கால புகைப்படங்களை திருப்பி பார்ப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் அனிமூன் போன இடத்துக்கு ஒரு ஸ்பாட் விசிட் அடிப்போம் கூட அவங்க நினைக்கலாம். நீங்க எப்போ இப்படி முடிவு பண்ண முடியும்? தெருமுறை பிள்ளையார் கோயில தான் அவங்க குடியா கிடப்பாங்க, வேற வழி அப்படி சொல்லி தொலைஞ்சிட்டீங்க. கோபிநாத் எப்போதும் கோட்டோடு இருப்பாங்க, அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் தூங்கும்போது கூட கோட் போட்டுருப்பார் தெரியுமா? இப்போ நான் வரையில எத்தனை பேர் நான் கோட்டோட வருவேன்னு நினைச்சிருக்கீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ நாமளே தீர்மானிச்சுக்கிறோம் 60 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். சரி, இவ்வளோ காலம் அப்படி இருந்தோம், இனிமேல் நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிப்போம் நினைக்கலாம். இவ்வளோ காலம் இங்கே இருந்துட்டோம், அவங்க இந்த கூட்டி குறைக்காத இந்த மாதிரி சொல்கிறாங்க, போய் பார்ப்போம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஒரு புக் எக்ஸிபிஷன் நடக்குது, எவ்வளோ புத்தகங்கள்லாம் வருதான். சின்ன வயசுல காலேஜில் படிக்கிறப்ப நான் நல்ல பேச்சாளர், இப்போலாம் படிக்கிறதே விட்டுட்டேன், நம்ம ஒரு புக் எக்ஸிபிஷன் போகிறது ஒரு அம்மா நினைக்கலாம், ஒரு அப்பா நினைக்கலாம், நாமளே முடிய முடியாது. 60 வயசு மேலே அவங்களுக்கு அதான் சௌரியம். அவங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா பாருங்க, வயசான காலத்தில் பேரம்பேத்திகள் சந்தோஷமா இருக்கிறத விட்டு ஊர் ஊரா சுத்திக்கிறதுக்கு கிளவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாமளும் வாழல, அவங்களா வாழ பிரயத்தனப்படுறவங்களுக்கும் பழி சொல்லிடுறோம். அப்ப கடைசி வரைக்கும் வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பெற்றுட்டு காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா காமாசமும் ஏதோ பண்ணிட்டு அற்புதமாய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு என்று நேரம் ஒதுக்கிக் கொள்வது, உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது, உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, உங்களை நீங்கள் மட்டுமே அனுசரித்துக் கொள்வது போன்ற வாழ்க்கையெல்லாம் தவறு ஒன்றும் கிடையாது. அதை சுயநலம் என்றெல்லாம் கருதாது. அதனால இந்த தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப சுயநலவாதிகள் சொல்றதுக்கான காரணம் அதுதான். இவங்களா நான் ரெசிப்ட் ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறார். அப்படிலாம் இல்லை, அவங்க கொஞ்சம் அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான், அவ்வளவுதான். அவங்கள பற்றி கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கவலைப்படாத, ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸாக மாற 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 என்ன ஆயிடுச்சு கேட்டோம்னா நமக்கு ஆள் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சான். உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் பெருசாக இல்லை, 10 பேரை சேர்த்துருந்தப்போ கொஞ்சம் பதட்டம் கம்மியாக. நீங்கள் கவனிங்களேன், ஒரு 4 கண்டு நீ ஒன்றா இருக்க வீட்டில் தான் இருக்கவங்கலாம் பாருங்களேன், பெருசாக அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஒத்த ஆளாக இருப்பாங்க பாருங்க, ஒரே ஒரு புருஷன் முன்னாடி 2 காலையில் ஜிம்முக்கு போயிடும், பயம். ஏன்னா யாருமே கிடையாது, பூரா பிள்ளை வர்த்தியாச்சு, சிங்கிள் பெட்ரூமுக்கு குடி வந்தாச்சு. எவனா சொந்தக்கார தாயப்பில் வந்தால் நைட்டு தங்கக்கூடாது இந்த வீட்டில்ங்கிற மாதிரி தான் வீடே இருக்கும். சட்டப்பே எவ்வளோ இந்த ஹாலில் எப்படி படுத்துக்கிறது, ஊருக்கே போயிடும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்தாச்சு. அப்போ நமக்கு 4 பேர் யாருமே இல்லை அப்படின்னு. மனிதர்களோட புலங்குவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. தட் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ வை வி ஆர் ஃபேசிங் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ். மனிதர்களோட புலங்குவது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா மெஷின்ஸோட பழகிறது எது ஈஸியாக, ஏன்னா மெஷின்ஸ் எதிர்த்து பேச மாட்டேங்குது இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி டெக்னாலஜி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, டெக்னாலஜி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அது எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பது. நீங்கள் அலெக்சான்னு ஒன்று இருக்குது, இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அலெக்சா தெரியும். இல்லை கூகுள்லேயே ஒரு இதுன்னு வச்சுக்கலேன், அலெக்சா ஒய் ஐம் லைக் திஸ் அப்படின்னு கேட்டால் நீ ஒரு லூஸ் அதனால் அப்படி இருக்குன்னு அலெக்சா சொல்லப்படுது. ஐ வில் செக் அண்ட் டெல் யூ, அது சொல்லும். அலெக்சா யூ ஆர் அ ஃபூல், ஐ வில் செக் அண்ட் டெல் யூ. அலெக்சா மை ஃபாதர் இஸ் அ ஃபூல், ஓ ஐ சி, ஐ வில் செக். அறிவு இருக்கு, அவங்க அப்பா அவங்க வீட்டுன்னு சொல்லி உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்போ அதுவே அலெக்சாக்கு மேலே அந்த இடத்துல அலெக்சா பாட்டி இருந்தால் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், குடும்பி பிடிச்சி கூட்டு கூட்டுருக்கும். உங்கள் அப்பா உன்னை பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா, அவனை போய் முட்டாப்பைன்னு சொல்லி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அலெக்சாட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு பொதுவாக சொல்லணும். அலெக்சா இல்லை நான் தேங்க்யூன்னு கரெக்டு கிடையாது. கூகுளில் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அது என்ன வேணாலும் சொல்லிப்பேன். எங்கள் அப்பா எந்த கடையில் டீ குடிக்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இந்த வரங்க 30 கடையில் குடிச்சிருக்காரு, புழுகு நான் இருந்தாலும் ஆஃபீஸ் வரேன்னு போகலை, அங்கே உட்காந்துருக்கேன் எல்லாமே சொல்லும். அப்போ நான் ரெசிப்ரோகேட்டிவ், என்னோடு உடன்படாத கருத்துக்களோடு நான் வரவே தயாராக இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை, மனிதர்களோடு புலங்குவது ரொம்ப சிரமமாக இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு உரையாடலை தொடங்குவது எப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்தோம், என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த பசங்களால் பேச முடியல, ஹைலி எஜுகேட்டடாக இருக்காங்க, வெல் டேலண்டடாக இருக்காங்க, மேடைகள் ஏறி முழங்குறாங்க, அற்புதமான கட்டுரைகளை வடிக்கிறார்கள், நல்லா பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக பேசுகிறாங்க, உலக விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உரையாடலை எப்படி தொடங்குவதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு வந்துடுறீங்க, திரும்ப போய் இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்டு எப்படி வாங்குவேன்னு கேட்டால் அங்கே ஒருத்தவங்கள்ட்ட கேட்பேன், அந்த சேல்ஸ் கேர்ள்கிட்ட கேட்பேன், எப்படி கேட்பேன் அப்படின்னா இல்லை அதான் கேட்பேன் தெரில, வேறு இல்லை அந்த மேனேஜர்கிட்ட கேட்பேன். மேனேஜர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரல. ஒரு உரையாடலை தொடும்போது சங்கோஜமாக இருக்கிறவர்கள் தொலைந்து போன பொருளை போய் கேட்குறது. ஏன்னா மேனேஜருங்கிறவங்க 3ஆவதா, சேல்ஸ் கேர்ளுங்கிறவங்க 3ஆவதா, அங்கே இருக்க சூப்பரண்டுங்கிறது 3ஆவதா. நாம் என்ன பண்ணியிருப்போம் சாதாரணமாக, ஆனால் எங்கள் பேக் ஒன்று வச்சுட்டேன் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்றோம்.
உரையாடலை தொடங்குவதற்கு அண்ணங்கிற வார்த்தை தேவைப்படுது, அக்காங்கிற வார்த்தை தேவைப்படுது, சாருங்கிற வார்த்தை தேவைப்படுது, பெரியவரேங்கிற வார்த்தை தேவைப்படுது, நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தை தேவைப்படுது, சாப்பிட்டீங்களாங்கிற வார்த்தை தேவைப்படுது. பிள்ளைகளுக்கு உரையாடலே தொடங்க தெரியல. ஏன்னா நீங்க உரையாடலை தொடங்குவதற்கு சொல்லியே தரல. என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். தமிழ் இங்கிலீஷும் பெருசாக சொல்லி தருது. ஏன்னா அது கட்டாப்பில் வர்றதில்லை. அதையும் கட்டாப்பில் சேர்த்தாங்கன்னா அதையும் கூட சொல்லிக் கொடுக்க நம்ம தயாராக இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கான ஸ்கில்ஸ் எங்கே போச்சு? நல்ல பச்சை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ வந்தால் டபக்கு அது ரூமுக்குள்ள போயிருக்கு. வர்றவங்க இன்சென்டாக ஃபீல் பண்ணுறாங்க, நான் போகிறேன் அந்த பிள்ளை எந்திரிச்சு போகுது. அதுவும் அது வரைக்கும் உட்காந்துப்பாங்க. ஒரு கட்டத்தில் சில வீடுகளில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இங்கே வர ஒன்று அவங்க வருவாங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாலே ரூமுக்குள்ள போய் அந்த இடத்துல ஒரு நியாயம். இந்த பிள்ளையுமே நான் இருக்குது ஒரு நிமிஷம் அம்மா இருமான்னு சொல்லிட்டு அந்த வந்துடுவான். வந்தவொடனே படக்கு உள்ள போயிருக்கு. ஒன்றும் முன்னாலே உள்ளே போய் தொலைஞ்சிருக்கணும். இல்லாட்டி இருந்தாலும் வந்த பிறகு வாங்க பெரிய ஆள் போட்டு உயரம் போட்டு சொல்லிட்டாலும் போயிருக்கலாம். ஆள் தலையெல்லாம் நினச்சிட்டு தாத்தான்னு சொல்லி வைப்போம். இதே ஒன்று சொல்லலாம். தப்பா உறவை சொல்றது கூட உரையாடலை தொடங்குவதற்கான வழி. நீங்க போயிட்டு வயசான கொஞ்சம் பெரியவங்க வந்திருக்காங்க, அவருக்கு வந்து மாமா தான், அவங்க தாத்தான்னு சொல்லிட்டா அவர் சொல்லிடுவார், ஏன் நம்ம தாத்தா கிடையாது மாமா, நான் ஏன் உன் மாமான்னு கேட்டீங்கன்னா உங்க அம்மாவுக்கு இப்படி இந்த உறவுன்னு அவர் சொல்லிடுவார். அவர் பிடிச்சி உட்கார வச்சு பேசிடுவார். உரையாடலை பிள்ளைங்களுக்கு தொடங்கவே தெரியல. ஏன்னா நமக்கே இப்போ உரையாடல் தொடங்குறது தெரியல. ஒரு கல்யாண வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்ச 4 கசின்ஸோட என்ன பேசுறதுன்னு தெரியல, எக்ஸப்ட் காசிப். அப்போ காசிப் பேசுற அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் பேசவே முடியுது. அதுக்கடுத்து நான் சொல்லுவேன், ஹார்ம்லெஸ் காசிப்ஸ் ஆர் குட் அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை சொன்னோம். பரவாயில்ல, தொலைஞ்சிட்டு போகுது, சுமார் அவ்வளோ பிரச்சனை வராத காசிப்பா பேசி தொலைங்க. ஏன்னா பேசணுமா இல்லையா? உனக்கு தெரியாது அந்த எழுத்த விட்டு பிள்ளை அந்த மாடி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கட்டுமே, அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று. அப்போ உரையாடலே ஏன் தேவைப்படவில்லை? நீ எனக்கு தேவையில்லை. உன்னோடு உரையாடுவதற்கு எனக்கு என்ன இருக்கு இல்லையா? பேங்க் வேணுமா, லோன் வேணுமான்னு கேட்டு பேங்க்லேருந்து வர ஒருத்தரோட அரை மணி நேரம் வேண்டியிருக்கு. ஏன்னா லோன் வேண்டியிருக்கு. வண்டி வாகனம் வாங்குறதுக்காக ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்குறாரு, அவரோட பேசுகிறோம். அந்த வர்த்தக ரீதியான உரையாடல் அவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. உறவு ரீதியான உரையாடல் நமக்கு தெரியல, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ வாழ்க்கை என்ன ஆகுது கேட்டால், நம்மகிட்ட மனிதர்களே நிறைய இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தேவைப்படக்கூடிய தோதான அம்சங்கள் நம்மகிட்ட இல்லைங்கிறப்ப நம்ம வாழ்க்கை இங்கேயே தங்கிடுவோம். தொழில் ரீதியாக நினைக்கிறோம், குடும்ப ரீதியாக நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணுமா? நல்ல சொத்து சேர்த்துருக்கோம், எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ வச்சிருக்காங்களா, எவ்வளவு பயப்படுறீங்க, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? இந்த பயம் இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்? 10 லட்ச ரூபா பேங்க்ல கிடக்கு பாஸ், 2 சொத்து வாங்கி வச்சிருக்கீங்க பாஸ், உள்ள பேர்ல பிக்சட் டெபாசிட் கிடக்கு, எல்லாம் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் இருக்கு, அம்புட்டு இருக்கு, இருக்கட்டும். ஆனால் எல்லாரும் பயம் இருக்குல்ல, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? 25 வருஷத்துக்கு மேலே இல்லாதப்ப எனக்கு பிறகு என் பிள்ளை எங்கள் அண்ணன் பார்த்துப்பான், அத்தகாரி பார்த்துப்பா, யாரோ ஒருத்தர் எடுத்து பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற பயம் வர்றதுக்கான காரணம் there is no support system for us. குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை பில்ட் பண்ண பாருங்க. நாட் ஜஸ்ட் த பேங்க் பேலன்ஸ், நாட் ஜஸ்ட் த எஜுகேஷன், நாட் ஜஸ்ட் சோசியல் செக்யூரிட்டி வாட் யூ பிலீவ். அதல்ல, உங்களை சார்ந்த மனிதர்களோடு உறவாடுவதற்கும் நெருங்குவதற்குமான உரையாடல்களை அவர்களை துவக்குவதற்கு பழக்குங்க. கொஞ்சம் அழுத்துங்க. அதெல்லாம் பசங்க கொஞ்சம் கிரிஞ்சுப்பா பூமருமா, இட்ஸ் ஓகே. அவனுக்கு பார்க்குற கொரியன் சீரிஸும் கிரிஞ்சு பூமராக தான் இருக்குது. 2 ஒன்று தான், 2க்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. பாண்டியன் சோர்ஸை கிரிஞ்சுன்னு சொல்கிற பையனா யார்? கொரியன் சீரிஸ் பார்க்குறவன் தான். அதுலேயும் இதே தான். அடுத்து என்ன நடக்கும்போது தெரியும். 2 பேரும் காணாம போயிடுவாங்க. அப்புறமா காலேஜில் அவன் சிவலில் படிப்பான். 20 வருஷம் கழிச்சு திரும்ப வரப்ப 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தை பார்ப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தது அப்போ தான் 2 பேருக்குமே ஞாபகம் வரும். இதே கதை தான், பேர் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது கொரியால பேசுறதுனால மாறனா தெரியுது, அவ்வளவுதான். அதே தான் அங்கேயும். ஸோ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதுனா, இந்த பதற்றமற்ற மனநிலை நமக்கு எப்போது இருக்கிறதோ அப்போ நம்ம லைஃப் எங்கே போகுதுங்கிற பயம் நமக்கு இருக்காது. அந்த பதட்டம் தான் நம்ம ஒரு அன்சர்டன் வேர்ல்டில் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். நமக்கு நிம்மதி இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை திருப்தியமான இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நமக்கு தருவதற்கான காரணம் என்ன? ஒரு பதட்டமான சூழல் நம்மகிட்ட இருந்து எல்லாமும் இருந்து ஏதோ ஒன்று இல்லை என்பது போன்ற எண்ணம் இருப்பதற்கான இந்த முக்கிய காரணம் தான் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற கவலையை நமக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கிறதுங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்த நோக்கி நகர்ந்துடலாம். நீங்கள் இவ்வளவு தூரம் அவநம்பிக்கை எல்லாம் மக்கள் மேலே வைக்க வேண்டியது சமீப காலமாக ரொம்ப அதிகமாக மனிதர்களை நம்பவே அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் எல்லா வகையிலையும் சொல்லப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஊடகங்கள் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு, அதை மறுக்க முடியாது. எல்லா வகையும் ஆனால் அப்படி டயலாக் வச்சு எல்லாரும் கைத்தட்டாங்க. சொந்தக்காரனா ஏமாத்தோன்னு சொன்னால் பயங்கரமாக கைத்தட்டான், நண்பன் துரோகம் செய்வானா பயங்கரமாக கைத்தட்டான், கூட இருக்கவனா குழிபறிப்பான்னு சொன்னால் எல்லாரும் கைத்தட்டான். ஆனால் அவனுக்கும் ஏதோ ஒரு தாய்மாமன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சவன் இருக்கான். அவன் கண்ணு முன்னால அவனுக்காக பரிந்து பேசிய ஒரு வாத்தியார் இருக்காது, அவன் வாழ்க்கையில அவன் சந்திச்சிருக்கான். ஸ்கூல் ஃபீஸை காட்ட காசு இல்லைங்கிறப்ப தன் கையிலேருந்து காசு கட்டின ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவனுக்கு தெரியும். அவ்வளோ பேரை தெரிஞ்சு கூட மனுஷன் மோசமானவன் அவன் நம்புறான். அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களுமாக ஒரு ஷோ நாங்கள் வச்சோம்.
அது ரொம்ப நெகிழ்வாக பார்த்ததுன்னா, கிட்டத்தட்ட அங்கே உட்கார்ந்த ஆசிரியர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதற்காக தங்கள் சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகளை வாங்கி கொடுப்பதற்காக சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த மனுஷெல்லாம் இல்லையா, செத்து போயிட்டானா என்ன? அப்படிலாம் கிடையாது. நான் இருக்கேன்னு சொல்ல, எவனோ ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை எப்படி மனுஷன் இல்லை நீங்க சொல்ல முடியும்? இது ஒரு ஆர்டிபிஷியலா மனிதர்கள் மீது நம்பிக்கையற்ற நிலையை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். எதிர்த்தாப்புல இருக்கவன் நம்மகிட்ட ஏதோ திருடத்தான் போறாங்கிற பயத்தோட மனுஷனை வாழ்க்கையில வச்சிருக்குது. இன்னொரு மனுஷனை நம்பாத ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களை வச்சிருக்கதா ஒரு அரசியல். மனுஷனை நம்புங்க, 10 பேர் 2 பேர் ஏமாத்தத்தான் செய்யலாம். அந்த 2 பேர் தான் மற்ற எல்லாரும் முடிவு பண்ணிடப்படும் இல்லையா? யாரோ ஒரு உங்களுக்கு செய்த துரோகத்தினால் ஒட்டுமொத்த மனிதனே துரோகம் செய்யக்கூடிய நீங்க முடிவெடுக்க முடியாது. யாரோ ஒரு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டா தவறான விஷயத்தை செய்து விட்டாருங்கிறதுக்காண்டி உறவுகளே அப்படித்தான் இருந்தாலும் நீங்க நம்பிடலாம் முடியாது. அந்த நம்பிக்கை நம்மளை எங்க கொண்டே விடுறா, தனித்தாளாக மாற்றிக்கொண்டே இருக்கு. நமக்கு ஆள் இல்லை அவன் கெட்டவன் இவன் கெட்டவன், இவன் நம்மளை இப்படி பண்ண பார்த்தான், அவன் நம்மளை இப்படி பண்ண பார்த்தான். அந்த மனநிலையில பிள்ளைகிட்ட என்ன சொல்லி போறோம், யாரையும் நம்பாத, ஒரு சித்தப்பனை நம்பாத, அவர் சித்தப்பனை நம்பாத, அம்மாக்கெல்லாம் நல்லா இங்கிட்டு பேசிவிடுது. உன் சித்தப்பனை நம்பாது, உன் அத்தையை நம்பாது. அந்த அப்பாக்களுக்கு விவரம் பார்த்தாது, அதனால இன்னும் பெருசா சொல்றது. கொஞ்சம் புத்திசாலி அப்பனுக்கு பண்ண சொல்லி போறாங்க, யாரை வேணா நம்பு. உன் சித்தியை நம்பாத, யாரு அவர் ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்க குடும்பத்தை நம்பாத வரும், இவங்க குடும்பத்தை நம்பாத வரும். சரி, 2 குடும்பத்தை நம்ப மாட்டாங்க. இப்போ யாரை நம்புறதுன்னா அதுலேயும் ஒரு சண்டை வந்துருது. அம்மா அப்பாக்களுக்கு நீ என்னையே நம்பு, உங்க அப்பா இருக்காரு, உன் தங்கச்சிக்கு தாண்டா செய்வாரு, கடைசி வரைக்கும் அம்மா தாண்டா உனக்கு. அங்கேயே 2 கேமை பிரிச்சு விட்றாங்க. அது அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்பா கிட்ட தான் போகுது. அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவார், உங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான், இந்த வீடு நம்ம உங்கள் 2 பேருக்கு எழுதலான்னு நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா சொல்கிறேன் இந்த வீடு அவனுக்கான், அவன் பாரேண்டி இப்படி இருக்கான் அப்படின்னு கோவத்தில் ஒரு நாள் அந்த ஆளும் போட்டு விட்றான். பழைய அப்பாக்கள் மாதிரி இப்போ அப்பாவியெல்லாம் இல்லை. அப்போ சுருக்கி 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 இப்போ இவன் என்னைக்கு பண்ணுறது, சில பசங்க பிடிச்சாது இருக்காங்க. திங்கக்கிழமைக்கு அம்மாவோட செட்டில் ஆகி அப்படியே இருப்போம், செவ்வாய்க்கிழமை அப்பாவோட செட்டில் ஆகிப்போம், புதன்கிழமை நமக்குன்னு வச்சுக்குவோம், வியாழக்கிழமை அப்பா கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அம்மா கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா சாட்டர்டே சண்டே நம்ம ஃப்ரீ, அன்னைக்கு நமக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. டோன்ட் டு தட், பி ஹானஸ்ட். பிள்ளைகள் மீது உரிமையோடு இருங்க, மற்றவர்களுக்கு பிள்ளைகள்கிட்ட உரிமைகள் கொடுங்க. எனக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், நான் விழுந்தால் என்னுடைய சட்டக்காலரை பிடிக்க ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஜெயிச்சுட்டே இருக்கு. அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அது இல்லாதனால லைஃப்ல எவ்வளோ ப்ராப்பரான இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்தாலும் நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து என்ன இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போவோம். ஆக்சுவலாக இப்போ இருக்க பெரியவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த தலைமுறை பிள்ளைகளை பார்த்து. அதனாலதான் இவங்களுக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கையே இல்லையே. நானும் கஷ்டப்பட்டேன், போனேன், பெருசாக காசு படம் பண்ணலைன்னாலும் கூட எனக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இவ்வளவு நெருக்கடி இருந்துச்சுன்னா எனக்குன்னு ஒருத்தர் வந்துருவான ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மேலத்தில் இருக்கக்கூடிய என்னோட படித்த அந்த நண்பர்கிட்ட நான் கேட்டால் அவன் என்னமாவது ஒரு உருட்டி தந்துருவான் அப்படின்னு அவன் நம்பினேன். ஒன்றுமே இல்லைனாலும் என் மச்சக்காரனை போயிருந்தா அவன் எதையாவது ஒன்றை பண்ணி எனக்காக பண்ணி கொடுத்துருவான், ஏன்னா நான் அவனுக்கு செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு. இப்போ கொடுக்கறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. இதே போதே புத்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிடும். அடுத்த வீட்டுக்கு போனால், சொந்தக்காரங்க வீட்டில் போனால் கூட ஒரு பொம்மை மேலே கை வைக்க முடியல. பொம்மை மீது அவங்க வீட்டில் போயிட்டு இந்த பொம்மையை நீ எடுத்துருவோன்ற, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? எனக்கு புரியவே இல்லை. குழந்தை பொம்மையை நோக்கி தானே போகும். நாகரிகங்கிற பேரில் நீங்கள் வளர்த்து வச்சுக்கலாம் பாருங்க. தாய்மாமன் கொண்டாந்து சாக்லேட் கொடுக்குறான், அவங்ககிட்ட மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. எதுக்கு இது படிச்சாங்கன்னே தெரியல. அவன் மாமன் வெறுங்கையோட வந்து அவனை வச்சு செய்ய போறீங்க இல்லையா? ஏன்னா வீட்டில் ஒரு புள்ள இருக்கு, அக்கா காரி வீட்டுக்கு இருக்கு, அறிவிட்டா ஆனந்த பழம் கூட வாய்த்தல, நீலாம் ஒரு மனுஷனா தூணு துப்ப போறீங்க. அவன் கொடுத்தா மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. இந்த குட் மார்னிங்கையும் தேங்க்ஸையும் ஒழிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு புரியவே இல்லை. கடமையோடும் உரிமையோடும் பிரியத்தோடும் செய்யற ஒருத்தனை அந்நியப்படுத்துற ஒரு வார்த்தையா சில இடத்துல நாகரிகம். நான் இல்லைன்னு சொல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சா சேர்த்தா தாய் மாமங்கிற ஆசையா வாங்கி வந்து அல்வா ஊட்டி விடுவான், தேங்க்ஸ் மாமா அப்படின்னு தின்னுக்கிட்டே சொல்லுங்க. அவனுக்கு வயிற்றுச்சலா இருக்கு, ஏன்னா உறுத்து இருக்கு எனக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன். அவன் கேட்கணும், நிலைமையை மாற்றி விட்டீங்க. மாமங்காரன் உள்ள வந்தான்னா அவன் கையை பிடிச்சி, மாமா சாயந்தரம் கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நோட்டு வாங்கிடு, கடைக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேல் வாங்கிடு, அவன் கையை எடுத்துக்கிட்டு செய்வான். தட்ஸ் கால் ரிலேஷன்ஷிப். சின்னதா சிரமப்படட்டும், என்ன தப்பு? அப்பதானே அவனுக்கு அவன் மேலே பாண்டிங் வரும், மாமா இருக்காங்கிற நம்பிக்கை வரும். நாளைக்கு அவன் பெரிய ஆளா எங்க அம்மா அப்பா மட்டும் பார்த்தா போதாது, எங்க மாமா முடியாம கிடக்கிறார், நான் மாமா போய் பார்ப்பேன் அப்படிங்கிற அப்பதானே வரும். அது வராம எப்படி உருவாக்குங்க? அவனை தேங்க்ஸ் குட் மார்னிங்லேயே வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன ஆகும்? நான்லாம் என் பொண்ணுகிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், யாருக்கிட்ட எல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள்ட்ட வாங்க, யாருக்கிட்ட எல்லாம் நீ வாங்குறியோ அவங்கள்ட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அவ்வளவு அந்த உரிமை இருக்கணும். வாங்க போறேன், வீட்டுக்கு வரான், பழகுறான், சித்தப்பா இருக்கான், இல்லை சித்தப்பா மாதிரி பழகக்கூடிய ஒரு நண்பன் இருக்கான், நான் பிறந்தது அவன் பிறந்ததே எனக்கு தெரியும்னா அவங்ககிட்ட போய் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். உள்ள உறுத்தாது, சங்கடமா இருக்காது. எனக்கு அப்படி யாராச்சும் சங்கடமா இருக்கும். அவ்வளோ நெருக்கமான வீட்டில் நம்ம போயிட்டு கொடுக்குறப்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டா, இதுனா மொத்தமாக தேங்க்யூ விட்டீங்க, இட்லிக்கு ஒன்றும் இல்லைனா மொளாப்படி வைக்கிற மாதிரி இருக்கு, சும்மா வச்சு விட்டு சாப்பிட்டு அப்படி மைண்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த சின்ன சின்ன உரிமைகள் இருக்குல்ல, அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது தான் கிவ்ஸ் சம் ப்ரொடக்ஷன்.
எஸ் எனக்கு ஒரு மாமா இருக்கார், சித்தப்பா இருக்கார், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அதனால தான் அந்த லேயர்லாம் அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. இங்கிட்ட ஆள் இல்லாததுனால சின்னத்தை பெரியத்தை, பெரிய மாமா சின்ன மாமா, பெரியப்பா சித்தப்பா, சித்தப்பால சின்ன சித்தப்பா, நடு சித்தப்பா, மேல்வீட்டு சித்தப்பா, டவுன் சித்தப்பான்னு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. பூரா பேரை கட் பண்ணி விட்டதுனால இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பெஸ்டி பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி, என்ன பண்ணி, ஏன்னா நீங்கள் ஆள் கொடுக்கல. ஆள் கொடுத்துருந்தா அங்கே அத்தை பொண்ணு இத்த பொண்ணு ஏதாவது லேசாக விளையாடிட்டு இருப்பாங்க. பூரா பேரை எல்லாத்தையும் கூப்பிடுறது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாரையும் ஒரே பேர் தான், அக்கா. வயசில் கூட இருக்கலாம் அக்கா, வயசில் கூட இருக்கலாம் அன்னை, எல்லாத்தையும் டியூட், ப்ரோ. நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சமாதான சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க. முறப்பையனை போயிட்டு அப்படி இருந்தால் அப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, போர் அடிக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் காண்டு, உங்களுக்கு அவங்க அத்தை பையன் வந்தாலே எவ்வளோ கிளுகிளுன்னு இருக்கும். அது ஒரு ஃபீல் தானே, அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண வேணாம். பூரா பேர் வாரியா புராட்டா திம்போ அப்படிங்கிறாங்க. என்னது டேஸ்டே இல்லாமல் ஒரு லைஃப். கிவ் தம் அன் அட்மாஸ்பியர். அதாவது என்விரான்மெண்ட்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ எப்போதுமே ஆங்கிலத்தை ஒட்டிய விஷயங்களை தான் பெரிய என்விரான்மெண்ட் இருக்கும். சோஷியல் என்விரான்மெண்ட்டுங்கிறது நம்மளோட பொறுத்தவரைனா நம்ம ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற சோஷியல் என்விரான்மெண்ட் இஸ் மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் திங். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பெருசாக இருக்குது. சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னோம். ஐயா ஏதோ துறை இங்கிலீஷில் பேசுறது பெரிய விஷயம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் எல்லாரும் நல்லா ஒன்றா கூடி புழங்கி இருக்கிறனா சரி ஏதோ பழச சொன்னார் போல அப்படின்னு. அதனால ஏதாவது பழைய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் முக்கியம் நினச்சா அந்த இங்கிலீஷில் பேசிடுது. சேப்பாக்க போய் சொல்லுவாங்க கட்ட மாட்டேன், ஏதோ கரெக்டாக சொல்லியிருக்கான் போட்டுன்னு அதான் தோணட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டடான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம்னா அதற்கான மனிதர்களோடு இருக்கும். அதுக்காண்டி பழைய சென்டிமெண்ட்டுகளை போட்டு புரட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சொல்ல ட்ரை பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும். நான் மட்டுமே அதை செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடும் அதே எண்ணத்தோடும் அதை நீங்கள் அணுகுவீர்கள் என்றால் அது சிரமம் தான். முதலேருந்து ஆரம்பமா மணி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் நடிச்சுட்டெல்லாம் எஸ் ஆகிட்டாங்க. இந்த பின்னால் உட்காந்து ரெக்டை கண் பார்வைகளுக்கெல்லாம் நடவர முடியாமல் பாவம் இருக்காங்க. முன்வரிசையில் நாட்களால் மூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒத்து வேற பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ கூட ஒரு பாட்டி பாவம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா வயசு இல்லை, நீங்கள் கிளம்பு எனக்கு புரியும், எனக்கே கிளம்பணும் போல தான் இருக்கு. விழாக்குள் விடாது, அதனால பேசிடு. அப்போ இல்லை நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டே தோணும் ஏன் என் வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு நடக்கிறதுக்கான முதல் முக்கியமான ரீசன் என்ன அதுலேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லோரும் ஜெயிக்கலாம், என்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஆதங்கம் நமக்கு இருக்குது. ஆனால் உண்மையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவின் மூலமாகத்தான் நீங்கள் நினைத்த இடத்தை அடைய முடியும். அதனால் உங்கள் அறிவை சரியான திசையில் செலுத்துறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். ஒன்றால் இதை செய்ய முடியாதுன்னு யாரோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இயலாமையோடு இருந்தபோது சொன்னதால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை உடைத்து விட்டு அடுத்த இடத்திற்கு வர பாருங்கள். மூன்றாவது, உங்கள் துறை சாராத ஒருவர் சம்பந்தம் இல்லாமல் உங்களை பற்றி வைக்கக்கூடிய கமெண்ட் என்பது அவருடைய அபிப்பிராயம் தானே தவிர அது நீங்கள் அல்ல, அதல்ல உண்மை. அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான்காவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற போது வாழ்க்கை பல டைரக்ஷனில் போகும். நீங்கள் நினைச்ச டைரக்ஷனில் போகாது. வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற குழப்பம் மறுபடியும் வந்து கொண்டே தான் இருக்கு. ஐந்தாவது, மனிதர்களிலிருந்து விலக சின்ன பயம் நமக்குள் தொற்றிக் கொள்கிறது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம கடுமையாக போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த போராட்டம் ஒரு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் நமக்குள் உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆறாவது, அதை மீட்டெடுக்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் சம்பாதிப்பது தான் வழி என்பது போல நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு நெருக்கடி இருப்பதனால தொடர்ச்சியாக அதன் பின்னால் ஓடுவதால் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழல் இல்லை. ஏழாவது, எல்லாரும் இருந்து உள்ளத்துக்குள் ஏதோ பயம் இருப்பதற்கான காரணம், என் பாதை சரியான திசையில் போய் அடையாது என்ற பயம் இருப்பதற்கான காரணம் நமக்கான ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர் நம்மளை சுற்றி இல்லை. நாம் தனி நபர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணம் இருப்பதால் நம்மால் அடுத்த இடத்தை நோக்கி நகர முடியவில்லை. எட்டாவது, என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று நீங்கள் நம்புகிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையை சுமப்பதை நிறுத்துங்கள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முனையுங்கள். 9, உங்கள் பிள்ளைகளுக்கான சர்க்கிளை பில்ட் பண்ணி கொடுங்க. அந்த சர்க்கிளை நீங்கள் பில்ட் பண்ணி கொடுக்குறப்ப பிள்ளைகள் நான் தனிநபர்கள் அல்ல என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்பாங்க. 10வது, நான் அடிக்கடி சொல்வது மறுபடியும் சொல்றேன், த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். மகிழ்ச்சியாக வாழுங்கள். சந்திர காற்றிலும் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.